இந்தியன் தாத்தா கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு டெமோ காட்டி சிரிக்க வச்சா எப்படி இருக்கும்? எதுக்கு இந்த விதவிதமான பொம்மை மூஞ்சி முகமூடி? ஏன் நாட்டுல நடக்குது என்னன்னே தெரியாம அவ்வளவு காலமா தூங்கிட்டு இருந்தாரா? பிரச்சனை என்னன்னா, என்ன சொல்றது? மொத்தமாவே படமே பிரச்சனையா தான் இருக்கு. 1996ல வெளியான இந்தியன் திரைப்படம் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பிரிவுகள்ல 3 தேசிய விருதுகளை குவிச்சது. அப்புறம் சிறந்த நடிகர், சிறந்த தயாரிப்பாளர்னு 2 மாநில அரசு விருதுகள். அது இல்லாம ஃபிலிம்ஃபேர், சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள்னு ஏகப்பட்ட பெருமைகளை ஒட்டுமொத்தமா அள்ளுச்சு. அதோட கதை என்னன்னா, நாட்டில் நடக்கிற ஊழலையும், லஞ்சத்தையும் சகிக்க முடியாத சேனாபதி, அத களை எடுக்கிற முயற்சியில இறங்குவாரு. அதுல எந்த அளவுக்கு போவார்னா, லஞ்சம் குடுத்து தான் செஞ்ச ஒரு பெரிய தப்ப மறைக்க முயற்சிக்கிற சொந்த மகனையே கொன்னுடுவாரு. அந்த கடைசி போராட்டத்துல விமானம் தீப்பிடிச்சு சிதறிடும். அதுல சேனாபதியும் இறந்துட்டதா எல்லாரும் நெனச்சுருவாங்க. ஆனா சேனாபதி ஹாங்காங்ல இருந்து, இந்தியனுக்கு அழிவே கிடையாது. எப்பல்லாம் லஞ்சம் தல தூக்குதோ, அப்பல்லாம் அத அழிக்க நான் மறுபடியும் வருவேன்னு ஃபோன்ல சொல்லி முடிக்கிற மாரி கதைய முடிச்சிருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பயங்கரமா ஹிட் அடிச்சு மிகப்பெரிய சாதனைய செஞ்சது இந்தியன். 28 வருஷம் கழிச்சு இப்ப வெளியாகி இருக்கிற இந்தியன் 2 சாதனையா? இல்ல நமக்கு சோதனையா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது இந்தியன் 2 திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா, விமர்சனம் முடியறப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணீங்கன்னா, இன்னும் சிறப்பான முறையில பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமா இருக்கும். சரி, இப்போ இந்தியன் 2 திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா பார்த்துருவோமா? சித்தார்த் தன்னோட 3 நண்பர்களோட சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல சமுதாயத்துல, அரசியல்ல நடக்கிற தப்புகளை தட்டி கேட்கிற, சுட்டி காட்டுற ஒரு யூடியூப் சேனலை நடத்துறாரு. அதனால கடுப்பாகிற அதிகார வர்க்கம் அவரை முடக்கி போட முயற்சிக்குது. இவரோட குரூப்ல இருக்கிற பிரியா பவானி சங்கர், இதெல்லாம் நம்ம தட்டி காட்டா நம்மள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, இதெல்லாம் நமக்கு வேணாம், பேசாமல் விட்டுருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு சித்தார்த்து, இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் இருந்தாருன்னு ரொம்ப ஆதங்கமாக பேசுறாரு. யாருன்னு கேட்குறாங்க. சேனாபதி, இந்தியன் தாத்தான்னு சொல்றாரு. அவர் இப்போ வர வைக்க முடியுமான்னு கேட்குறாங்க. வர வைக்கிறேன்னு சொல்ற சித்தார்த்து, கம் பேக் இந்தியன்னு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக்கை போட்டு அதை பெரிய அளவுக்கு வைரல் ஆக்குறாரு. அதை பார்க்குற இந்தியன், நான் நாட்டை விட்டு போனதுக்கப்புறம் அது திருந்தி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அது முன்னை விட இப்போ பல மடங்கு சீர்கெட்டு போயிருக்கு. இதை மேலும் வளர விடவே கூடாது. இந்த நொடிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆம் கம்மிங்னு வந்து சொல்கிறார். சொன்னபடி வந்தவர் தன்னோட வர்மக்கலை திறமையை விதவிதமாக பயன்படுத்தி எத்தனை பேரை களை எடுத்தார்? இதோட பின்விளைவுகள் என்ன? கம்பேக் இண்டியன் ஹேஷ்டேக் போட்ட சித்தார்த்து கோ பேக் இண்டியன் ஹேஷ்டேக் போடுற அளவுக்கு திரைக்கதையில் நடந்த அதிர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத 3 மணி நேரத்துக்கு இழுன்னு முடிஞ்ச வரைக்கும் இழுத்து சொல்கிற கதை தான் இந்தியன் 2. ஆக்சுவலாக ஒரு சுவாரஸ்யமான படத்துக்கான அட்டகாசமான பிரமைஸ் தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, என்ன சொல்கிறது, மொத்தமாகவே படமே பிரச்சனையாக தான் இருக்குது. காரணம், முதல் பாகத்தில் இருந்த ஒரு எமோஷனல் கனெக்ட் சுத்தமாக இதில் இல்லவே இல்லை. லஞ்ச பெருவழிகளை கண்டுபிடிச்சி இந்தியன் ஒவ்வொருத்தரையாக மேலோகத்துக்கு அனுப்புகிறப்போ, சபாஷ் இதான் சரியான தீர்வுன்னு அந்த படம் பார்த்தவங்க பயங்கரமாக கைத்தட்டி ரசிச்சிருப்பாங்க. காரணம், அதில் இருந்த ஒரு சீரியஸான டோன். ஆனால் இந்த பாகத்தில் கம்ப்ளீட்டாக அதை காமெடி டோனுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. வர்மக்கலையால் ஒருத்தனை விதவிதமாக எப்படியெல்லாம் முடக்கலாம் தெரியுமான்னு இந்தியன் தாத்தா கால் மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு டெமோ காட்டி சிரிக்க வச்சா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது மொத்த படமுமே. அதே சமயம் படத்தில் காட்டுற இந்த 3-4 டெமோவில் மனுஷனை குதிரை மாதிரி ஓட வைக்கிற ஒரு டெமோ மட்டும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஆனால் டெமோவோட எண்ணிக்கையை விட கமல் சார் விதவிதமாக மாட்டிட்டு வர அந்த ப்ராஸ்தட்டிக் முகத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது படத்தில். சத்தியமாக அதுக்கான காரணம் தான் கடைசி வரைக்கும் விளங்கவே இல்லை, புரியவும் இல்லை. சோஷியல் மீடியாவில் லைவாக நான் வந்துட்டேன், தப்பை ஒத்துக்கிட்டு கொள்ளடிச்ச பணத்தை ஒழுங்காக கவர்மெண்ட் ட்ரெஷரியில் ஒப்படைச்சிருங்க, இல்லைனா உங்களுக்கு பரலோகம் நிச்சயம்னு தில்லா அறிவிக்கிறவர் அந்த முகத்தோடையே போய் ஒவ்வொருத்தரையும் கலப்பிடுங்களாமே. எதுக்கு இத்தனை கெட்டப்பு? அது ஒவ்வொரு கெட்டப்புக்கும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுன்னு சொல்கிறாங்க. கொலை பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மேக்கப்பு? ஆக்சுவலாக அந்த ரப்பரை எல்லாம் முகத்தில் இவருக்கு ஒட்டி விடுறது யார்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10 ரூபாய் முகமுடியை வாங்கி கூட முகத்தை ஈஸியாக மறைச்சிடலாமே. எதுக்கு இப்படி ஒரு விபரீத முயற்சின்னு தெரியல. பல கோடி ரூபாய் செலவு பண்ண படத்தில் இல்லாத ஒரு டைனோசரை கூட அவ்வளோ தத்ரூபமாக உயிரோட்டமாக இன்னைக்கு காட்டிட முடியுது. ஆனால் உணர்ச்சிகளை அழகாக வெளிப்படுத்துகிற கமல் சார் மாதிரியான ஒரு மகா கலைஞனோட உண்மையான உணர்ச்சிகளை மறைக்கிற மாதிரி எதுக்கு இந்த விதவிதமான பொம்மை மூஞ்சி முகமூடி? பாதி எமோஷன் அதிலேயே காலி ஆயிடுது. இந்தியன் தாத்தாவுக்கு பதிலாக புதுசாக வேற தாத்தாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. நம்ம பார்க்க வந்தது இந்தியன் படமா இல்லை தசாவதாரம் படமானே புரியாத அளவுக்கு அவ்வளோ கெட்டப்ஸ். அப்புறம் படத்தில் காமெடி இல்லாத குறைய தீக்கிற மாதிரி இருக்கு இந்தியன் தாத்தா பேசுகிற முதல் டைலாக். இந்த நொடிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு. எப்படி 28 வருஷமாவா? ஏன் நாட்டில் நடக்குது என்னன்னே தெரியாமல் அவ்வளோ காலமாக தூங்கிட்டு இருந்தாரா? சொந்த தாய்நாட்டு மேலே அவருக்கு இருந்த பாசமும் பற்றும் அவ்வளோதானா? சித்தார்த்து போட்ட ஹேஷ்டாக் மட்டும் தான் அவர் படிப்பாரா? இந்தியாவில் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்க மாட்டாரா? பத்திரிகைலாம் படிக்க மாட்டாரா? இந்த மாதிரிலாம் படம் பார்க்குறப்ப ஏகப்பட்ட கேள்விகள் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆனால் படத்தை எடுத்தவங்களுக்கு அது தோணாமல் போனது நம்ம துரதிருஷ்டம் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட பிளாட் பாயிண்ட் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. நாடு சுத்தமாக இருக்கணும்னா முதல்ல வீடு சுத்தமாக இருக்கணும். 0 டாலரன்ஸ். வீட்டில் தப்பு பண்ணவங்க அப்பாவா, அம்மாவா, சித்தப்பாவா, மாமனா, மச்சானா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் கூட அவங்க தப்பு பண்ணால் தப்பு தான், அவங்கள மன்னிக்கவே கூடாதுன்னு இளைய தலைமுறைக்கு நீதி வகுப்பு எடுக்கிறாரு இந்தியன் தாத்தா.
ஆனால் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்கள பெற்றவங்கள சொந்தக்காரங்கள எந்த புள்ளையாவது மாட்டி விடுமான்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கான விடையத்தான் படம் முழுக்க எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நோக்கம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் செயல்படுத்தின விதம் தான் போதுண்டா சாமி ஆளை விடுங்கன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. படம் ஆரம்பிச்ச 10 நிமிஷத்துல 10 விதமான பிரச்சனைகளை காட்டுறாங்க. அதுவும் சித்தார்த் பார்க்கிங் டாக் சேனல்ல போடுற அந்த கேரிகேச்சர் வீடியோஸ்லாம் தாங்க முடியல. அதான் சங்கர் சார் அவருக்கு தெரிஞ்ச கிராஃபிக்ஸ் வித்தைகளை காட்டுறதுக்கான உத்தியா தெரிஞ்சதை தவிர எந்த அழுத்தமும் இல்லாம பயங்கர செயற்கைத்தனமா எரிச்சலை தான் கிளப்பிட்டு போகுது. பொதுவா எந்த கதையா இருந்தாலும் அதுல மையப்புள்ளியா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். அதை எதிர்கொள்ற போராட்டமா திரைக்கதை இருக்கும். ஆனா ஒரு படத்துல 7, 8 ஷார்ட் ஃபிலிம்ஸை போட்டு திணிச்சா மாதிரி மொத்தமா கலந்து கட்டி அடிச்சிருக்காங்க. இல்லை சித்தார்த்தோட ட்ராக் தவிர வேறு எதுவுமே அழுத்தமாக இல்லை, சீரியஸாகவும் இல்லை. அதுவும் மனோபலா சார்லாம் பாவம், அவர் இப்போ உயிரோட வேற இல்லை. கடைசி இப்படி ஒரு ரோலில் அவரை பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் நம்ம பெருசாக இன்வால்வ் ஆக முடியாமல் போகிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், படத்தோட ஃப்ளோவே ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. சித்தார்த் டீமில் இருக்க 4 பேருக்கும் தனித்தனியாக ஒரு சீக்வன்ஸ் படத்தில் ஓடுது. இதுக்கு இடையிடையில் கமல் சாரே ஒரு கேமியா மாதிரி தான் வந்து வர்மகல வித்தைகளை காட்டிட்டு போகிறாரு. எதுவும் ஒரு கோர்வையாகவே இல்லை, எல்லாமே துண்டு துண்டா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல், அதுவும் ஆல்மோஸ்ட் படத்தோட முதல் காட்சியிலேருந்து கடைசி காட்சி வரைக்கும் எல்லாமே ஹைலி ப்ரெடிக்டபிளாக எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் கடந்து போகுது. அப்புறம் படத்தில் எஸ்.ஜே. சூர்யா சார் வேறு இருக்கார், பயங்கரமாக கலக்குவார்னு பார்த்தா அவரை சும்மா 2 சீனில் மட்டும்தான் கண்ணிலே காட்டுறாங்க. மிச்சத்தெல்லாம் அடுத்த பாகத்துக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க போல இருக்கு. படத்தில் சித்தார்த் ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காரு. குறிப்பாக எமோஷனலாக அவர் உடஞ்சி கலங்குற ஒரு போர்ஷனில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு. அவருக்கு போட்டியாக சமுத்திரகனியும் ஒரு காட்சியில் பெரிய அளவுக்கு நம்ம கவனத்தை ஈர்த்துறாரு. அப்புறம் பிரியா பவானி சங்கர், ரகுல் பிரீத் சிங், பாபி சிம்மான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே படத்தில் இருக்கு. இல்லை பிரியா அவங்களுக்கு கொடுத்த ரோலை யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க. ரகுல் பிரீத் சிங் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே படு செயற்கையாக நாடகத்தனத்தோட உச்சமாக இருந்துச்சு. மறைந்த நகைச்சுவை நடிகர் சின்ன கலைவாணர் விவேக்கும் படத்தில் வராரு. எந்த சுவாரஸ்யமும் ஏற்படுத்தாத காட்சி அமைப்பால் அவர் பேசுறது எதுவுமே எடுபடாமலே போயிடுது. பாபி சிம்ஹா இந்தியன் தாத்தாவை பிடிக்கிறத வாழ்க்கையை லட்சியமாக கொண்டிருக்கிற சிபிஐ அதிகாரியாக வராரு. முதல் பாகத்தில் நெடுமுடி வேணு சார் அந்த ரோலில் நடிச்சிருப்பார் இல்லையா, அவரோட மகனா இவர் அதில் வராரு. ஒரு கட்டத்தில் கமல் சார் வாரிசு அரசியல் மாதிரி இது என்ன வாரிசு சிபிஐயான்னு நக்கல் அடிக்கிறாரு. அந்த வசனம் தியேட்டரில் கொஞ்சம் சிரிப்பலையை ஏற்படுத்துது. மற்றபடி படத்தில் பாபி சிம்ஹா வர ஒவ்வொரு காட்சியும் அவரை ஒரு சிரிப்பு சிபிஐ அதிகாரியாக தான் காட்டுது. சரி அதையெல்லாம் விடுங்க, சங்கர் சாரோட டெம்ப்ளேட்டுக்கு வருவோம். அவரோட சிக்னேச்சர் எப்பவுமே பிரம்மாண்டம் தான் இல்லையா. அது இந்த படத்தில் குஜராத் ஊழல் பேர் வழியாக வரவரோட தங்க அரண்மனையை காட்டுறப்போ ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்துது. தரையில், சுவரில், கூரையில் எங்கே திரும்பினாலும் ஏன் 2 பாத்ரூம் போகிற கமோட் கூட தங்கமாக ஜொலிக்குது. அப்புறம் இந்த கேலண்டர் சாங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற லெவல் விஷுவல்ஸ். அந்த பாட்டும் கேட்க நல்லாவே இருக்கு. கேமராமேன் ரவிவர்மா நிஜமாவே ரவிவர்மா பெயிண்டிங் மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமையும் கேமராவில் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு. மற்றபடி தாத்தா வராரு சாங்கில் ஆயிரக்கணக்கான பேரை ஒரே ஃப்ரேமில் காட்டுற அக்மார்க் சங்கர் ஷாட்ஸ் இதுலையும் இருக்கு. அதில் இந்த ரெட் கலர் காஸ்டியூம்ஸ்லாம் அவ்வளோ வைப்ரண்ட்டாக கண்களை மயக்கிடுது. ஆனால் விஷுவல்ஸில் இருந்த அந்த மேஜிக் பாட்டில் சுத்தமாக இல்லை. வழக்கமாக அனிருத்தோட எல்லா பாட்டிலையும் கேட்குற அதே சேம் ஓல்டு பீட்ஸ் தான். பின்னணி இசையை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார், ஏஆர் ரஹ்மான் சார் கம்போல ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் தெரியுமா, அது இதில் பெரிய ட்ராஜிக்காக தான் இருக்குது. பெருசாக எந்த மெனக்கடலும் பிஜிஎம்ல தெரியல. ஆனால் படத்தோட முக்கியமான ஒரு கட்டத்தில் இந்தியன் முதல் பாகத்தில் வந்த கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராட்சி கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த பாட்டோட பிஜிஎம் அட்டகாசமாக பயன்படுத்தியிருக்காங்க. நிஜமாக சொல்லணும்னா படத்தில் இருக்கிற ஒரே எமோஷனலான போர்ஷன் அது மட்டும்தான். அந்த உயிர்ப்பு படத்தில் வேறு எந்த காட்சியிலையுமே இல்லை. அப்புறம் படத்தோட கிளைமேக்ஸ் இருக்கிறதுலே உச்சபட்ச காமெடியாக இருக்குது. காமெடியன் பாபி சிம்ஹாட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக சிபிஐ அதிகாரி பாபி சிம்ஹாட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக கமல் சார் ஒரு ஒத்த சக்கர வண்டியை ஓட்டுறாரு. அதை ரோட்டில் ஓட்டுறாரு, மெட்ரோ ட்ரெயின்குள்ளே ஓட்டுறாரு. அப்புறம் ஒரு சுரங்கப்பாதை டனலோட அறவட்ட கூரையில் இந்த பொருட்காட்சியில் மரணக்கிணறில் தலைகீழாக வண்டி ஓட்டுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அந்த ஒத்த சக்கர வண்டியை ஓட்டி பயங்கரமாக வெத்தியாக காட்டுறாரு. இதில் என்ன ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு புரியவே மாட்டேங்குதுன்னா, சேனாபதி சுதந்திர போராட்ட வீரர், வர்ம கலையில் வல்லவர்னு நமக்கு நல்லா தெரியும். அதனால் விதவிதமாக வர்மத்தை பயன்படுத்தி தப்பு பண்ணுறவங்கள முடக்கி போடுறாரு, கொள்றாரு, அதெல்லாமே சரிதான். ஆனால் முறையான பயிற்சி இல்லாமல் அந்த ஒத்த சக்கர வண்டியில் ஏறி ஒரு 100 மீட்டர் ஒழுங்காக ஒருத்தன் தாண்ட முடியுமாங்கிறது சந்தேகம் தான். இவர் என்னடானா சர்வசாதாரணமாக அதில் 30-40 கிலோமீட்டர் அசால்ட்டாக சுற்றி திரிகிறாரு. அது எந்த சுவாரஸ்யத்தையும் ஏற்படுத்தாத இந்த சேசிங்கை 20 நிமிஷம் நீளத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க. எந்திரன் பட கிளைமேக்ஸில் ரோபோஸை வச்சு ரோட்டில் பண்ண அந்த ஸ்டன்ஸ்லாம் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நாமளும் அதை பயங்கரமாக ரசிச்சிருப்போம். ஏன்னா அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சேசிங்கும் நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் படத்தோட பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக படத்தோட டேக்லைன் 0 டாலரன்ஸ். அதுபடி பார்த்தா இதெல்லாம் கூட சத்தியமாக நம்ம சகிச்சிக்கவே முடியாது தான். ஆனால் இதெல்லாம் மீறி படத்தோட 3வது பாகத்துக்கு வச்சிருக்க லீட் தியேட்டரில் மிகப்பெரிய அப்ளாஸை ஏற்படுத்திடுது. நிஜமாக ஒட்டுமொத்த படத்துலையுமே தியேட்டரில் எழுந்த மிகப்பெரிய கைத்தட்டலும் விசிலும் அதுக்கு மட்டும்தான். பேசாமல் அந்த பாகத்துக்கு தள்ளின போர்ஷனை இதோடவே சேர்த்து கொஞ்சம் நல்லா டிங்கரிங் வேலை பண்ணி சுருக்கமாக ஒரு 2.5 மணி நேரம் படமாக இதை கொடுத்துருந்தா இது ஓரளவுக்காவது ஒரு எங்கேஜிங்கான நம்ம மனசுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கும்.
ஆனால் அதுக்கான வாய்ப்பை கம்ப்ளீட்டாக தொலைச்சிட்டு நிற்கிறாரு இந்தியன் 2 தாத்தா. மற்றபடி படத்தில் இருக்க ஒரே ஆறுதலான ஆரோக்கியமான நல்ல அம்சம் கமல் சாரோட அர்ப்பணிப்பான நடிப்பு மட்டும்தான். அந்த ஒன்றை தவிர இந்த படத்தில் நம்ம வியக்கிறதுக்கோ பெருசாக ரசிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஹாலுங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.